friends, welcome back to our channel Happy Varum. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜிகி ஜிகி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் மட்டும் இல்லாமல் நல்லா ஜாலியாக ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கிற வீடியோ தான் பார்க்க போறீங்க. எங்கள் மாமா பின்னாடி சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டின்னர் வந்து சாப்பிட போகிறோம். ஒரு கேர்ள்ஸ் நைட் அவுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிளான்ல இருக்கு. அப்படியே இந்த வீடியோவில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நிலானிக்கோ குட்டியும் எங்கள் மாமாவும் வந்து வீட்டில் இருக்கிற போகிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக வந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ வாங்க அப்படியே எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து பிளாக் ட்ரெஸ் தான் வந்து போட்டு வரணும் அப்படின்னு வந்து தீம்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது அந்த ஃபன்னா இல்லை பார்ட்டி அந்த பிளிங்க்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரே டாப் இதுதான். ஸோ இந்த டாப் அதுக்கப்புறம் பிளாக் பேண்ட் அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக ஒரு மேக்கப் மட்டும் போட்டு கிளம்பியாச்சு. உண்மையாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கே. போயிட்டு ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போகலாம். எங்கே போனாலும் இவங்களும் என் கூடயே வருவாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து லீடலுக்கு அனுப்பி விட்டுருக்குறேன். தக்காளி எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே, இன்னைக்கு ஆக்சுவலாக சாட்டர்டே. இங்கே சண்டேனா வந்து எந்த ஒரு கிராசரி கடையுமே வந்து இருக்காது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு வெங்காயம் வாங்கணும் தக்காளி வாங்கணுன்னாலும் கடை இருக்காது. அதனால் சாட்டர்டே ஈவினிங்கே இவங்களை ரெண்டு பேரையும் வந்து கிராசரி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே இவங்ககிட்ட இருந்து ட்ரெயின் ஏறி ஜாலியாக அப்படி பறந்து போயிடுவேன். சுதந்திர கட்சி ஃபீல் போய் பறந்து போறாங்க. இந்த கேஜிக்குள்ள இருந்து திறந்து விட்டா உடனே பறந்து போவாங்க. சும்மா சொன்னேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு இது உள்ள கேர்ள்ஸ்க்கு. ஸோ ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்ட் மாதிரி. கேர்ள்ஸ் டைம், ஃப்ரெண்ட்ஸ் டைம், கேர்ள்ஸ் டைம். It's always fun when you have your own time. If you need any help. Bye மாமா. என் தங்கத்தை ஒழுங்கா பத்திரமா பாத்துக்க, சரியா? Bye. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளர் வேக்கே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் வாலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கிறோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சாப்பிட வந்தது. நல்லாயிருக்கும், சாட் ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆம்பியன்ஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன். எல்லாரும் இங்கே பாருங்க. அங்க பார்க்க சொல்றான். நீங்க நவுந்தே வாங்க, நீ அப்புறம் கழுத்து மட்டும் வேற மாதிரி தெரியும். உள்ளே போயிட்டு எல்லாரும் ஒரு ஆர்டரை போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பானிபூரி, அதுக்கப்புறம் மெயினாக மோமோஸ் வாலா வந்துட்டு மோமோஸ் சாப்பிட்லன்னா எப்படி, ஸோ வெஜ் மோமோ அதுக்கப்புறம் சிக்கன் மோமோஸ்லாம் வாங்கினோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொட்டேட்டோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் ஃபுட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அந்த மசாலா பொட்டேட்டோக்காகவே நான் நெக்ஸ்ட் டைம் போவேன்னு நினைக்கிறேன். சத்தமாக சொல்கிறான். ஸோ நல்லா ஜாலியாக பேசிட்டு கதை அடிச்சுட்டு எல்லா ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு மெயினாக கேர்ள்ஸ் வந்தாவே என்ன பண்ணுவோம், நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். அண்டு ஃபைனலி இங்கே பில் அமௌண்ட்டை பாருங்கள். ஸோ நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே சும்மா விடுவோமா, ஸோ எல்லாரும் மீட் பண்ணியிருக்கிறோம், ஒரு ரீல்ஸ் வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணோம். இப்போ நான் ப்ளூபர்ஸில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
வித்தியாசமா பண்றாங்க. ரெடியா? நான் மியூசிக் போடுவா. முடியல, நல்லா இருக்காடி. நல்லா சூப்பரா இருக்கு. ரெடியா? ரெடியா இருங்க. நான் எடுக்கிறேன். நான் எப்பயும் ஆன் பண்ணி 15 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி வந்தாங்க. 2 3 ஸ்டார்ட். தீரக டச் பண்ணிட்டு அது ஸ்டார்ட் ஆகுது. ரெடி ரெடி. எப்போன்னு சொல்லுங்க. ரெடியா இருங்க, ரெடியா இருங்க. இப்போ என்ன லைட் யாரு ஆஃப் பண்ணுது? ஸோ இப்படி நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெயின் ஏறியாச்சு. இப்படி தான் எங்கள் டே வந்து போச்சு. உண்மையாக ரொம்ப ரிலாக்ஸிங்காக சூப்பராக நல்லா வந்து சிரிச்சிட்டு கொஞ்சம் கதை பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இது ஒரு வேறு லெவல் ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 12:30 ஆகுது. ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் இன்னொரு நாள் அப்படியே இந்த விலாகை வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நல்லா குளுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ என்ன தான் ஸ்னோ வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலானிகா குட்டியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஸ்கூல் போகிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்குது இவளை ஸ்கூலுக்கு அனுப்பவே. ஸோ ஒரு குழந்தையே ஸ்கூல் போகிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படும் போது ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து செம்ம ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ நல்லா லேயராக ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பி விட்டாச்சு. வீட்டில் இருந்த எல்லா டிக்கெட்ஸும் வந்து வெளியே போயாச்சு. இதுக்கப்புறம் என்னோட மீ டைம், அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்குன்னு சொல்லிட்டு டெய்லி ரொட்டீனில் இருக்கும். பட் இப்போ இந்தியா போகிறதுனால பேக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்து ஸ்கூல் போயிட்டாங்களா, இப்போ இந்த ரூம்குள்ளே போனால் அப்படியே தலையே சுற்றிரும் அந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. பட் இங்கே பாருங்கள், நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். அப்புறம் இந்த ரூமே எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ ஒரே ரூம்லேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரூமை வந்து இப்படி வச்சுருக்குறோம். ஓகே, ஸோ நேற்று வந்து என்னோடய ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அவ்வை சண்முகி மாதிரி. ஸோ இப்போ நான் பேக் பண்ண போகிறேன். அந்த பேக்கிங்க்கான சில டிப்ஸும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யாருன்னா இந்தியா போகிறீங்க இல்லை எதுனா பேக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நம்ம கமெண்ட்ஸ்லேயும் வந்து போடுங்க, யாருக்குன்னா யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷவர் ஜெல்ஸ்லாம் நம்ம ஃப்ளைட்டில் கொண்டு போகும்போது நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணி சிந்துறதுக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த க்ளோஸு. பட் இதெல்லாம் வந்து பாருங்கள், டக்குன்னு இப்படி கை வச்சு தொட்ட உடனே வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இது ஃபுல்லுமே இந்த மாதிரி செல்லோ டேப்ஸ் அந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்குள்ளே வந்து சாஃப்டாக அந்த மாதிரி ட்ரெஸ்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கொரியர்லாம் வரும்ல, ஸோ அதோட இதுவெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இருக்கும். இங்கேருந்து போகும்போது நம்மளுக்கு ஒன்றும் வெயிட் வந்து அவ்வளோ பெருசாக வந்து தேவைப்படாது, எக்ஸ்ட்ரா வெயிட்ஸே வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸ், ஏதோ இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வீட்டுக்கு கொரியர் வரும்ல. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம வாங்கின திங்ஸ் லைக் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குள்ளே வச்சு செக்யூர் ஒரு துணி வச்சு இதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி அட்டைப்பொட்டியில் வச்சு செக்யூர் பண்ணி கொண்டு போகும்போது அது கண்டிப்பாக சேஃபாக உடையாமல் போகும். ஸோ நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ வந்து நான் இதை பேக்கிங் முடிச்சுக்கணும். ஸோ அதனால் பேக்கிங் டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ இங்கே பாருங்கள், ஊருக்கு பேக் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆக போகிறோமோ தெரில, அவ்வளோ திங்ஸ் வந்து இருக்குது. ஓகே, பட் ஈஸியாக தான் இருக்கும் இங்கேருந்து கொண்டு போகிற திங்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம செக்யூர் பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக ட்ராவல் பண்ணலாம். ஓகே, எல்லாம் வந்து சிந்தாமல் வந்துடும் அப்படின்னு ஒரு மன தைரியத்தோடு ட்ராவல் பண்ணிக்கலாம். சும்மா அது செக்யூர் ஆனால் போதும். ஸோ ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக அழகாலாம் வந்து பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஏன்னா நம்ம கொடுக்கும்போது இது எப்படியும் ரிமூவ் தானே பண்ணிட்டு கொடுப்போம். ஒட்டிட்டு துணிக்கு நடுவில் வச்சு சுற்றிடுவேன் மோஸ்ட்லி. இது வந்து ஒரு சின்ன டிப். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி சாஸ் பாட்டில்லாம், இதிலெல்லாம் லேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பேப்பர் லேபிள் தான். அதுவும் இல்லாமல் இங்கே ஜெர்மனியில் எல்லாமே ஜெர்மனில் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அப்போ வந்து நீங்கள் லேபிளை ஃபுல்லாக இப்படி ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டேப்பை வந்து பிரிக்கும் போது இது பேப்பருன்றதுனால அந்த டேப்போடு சேர்ந்து அந்த வேர்டிங்ஸும் போயிடும். ஸோ நம்மளால் டிரான்ஸ்லேட் கூட பண்ணிவிட்டு இது வந்து என்ன ஃப்ளேவரு, இது எப்படி இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இதை வந்து எப்படி இதோட அப்ளிகேஷன் என்னன்னு கூட தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்குறீங்க, இந்த மாதிரி பேப்பர் லேபிள் இருக்குன்னா வெறும் மூடிக்கு மட்டும் இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு இதை வேணா பாக்ஸ்குள்ளேயோ ட்ரெஸ்க்குள்ளேயோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து எனக்கு இது பண்ணும் போது தான் தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்டில் இந்த மாதிரி தெர்மாக்கோல்லாம் வச்சு இங்கே நிறைய கொரியர் வந்து வரும். லைக் நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணுறோம், டீமூவில் ஆர்டர் பண்ணுறோன்னா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நான் கடைசியாக இதுக்கு சைடில் அதுக்கப்புறம் இது மேலெல்லாம் ட்ரெஸ் வச்சுட்டு இதை நான் செக்யூர்டாக பேக் பண்ணேன்னா எதுவுமே உடையாமல் அப்படியே சூப்பராக வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ வீட்டுக்கு வருதுன்னா, இந்தியா கிளம்புறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 months போடுற ஆர்டரில் இந்த கார்ட்போர்டெலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட்ஸ் கூட அப்படி நொறுங்காமல் கொண்டு போயிடலாம். அண்ட் இந்த அட்டைப்பொட்டி நம்ம ஊர்லேருந்து வரோம்னா அப்பளம் இதெல்லாம் கூட நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அட்டைப்பொட்டி ரொம்ப முக்கியம் பிகிலு. பாருங்க, இப்போ இந்த பொட்டி ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி நம்ம மூடிட்டோம்னா இது வந்து நல்லா ஸ்டர்டியாக அப்படியே தான் இருக்கும் நம்ம இந்தியா போகிற வரைக்கும். ஈவன் ஒரு பிஸ்கெட்டோ இல்லை அப்பளமோ எதுவுமே நொறுங்காது. ஸோ இந்த பொட்டி ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் என் ட்ரெஸ், அது ஃபுல்லும் வந்து நிலானிகா ட்ரெஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வீட்டில் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் என் மைண்ட் வந்து அங்கே போய் நம்ம என்ன போடுவோம், அங்கே போய் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக ட்ரெஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு எப்பயுமே நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இங்கேருந்தும் எடுத்துன்னு போவோம், அங்கேருந்து திருப்பி எடுத்துன்னு போன ட்ரெஸ்ஸையே வந்து கொண்டு வருவோமா. இந்த வாட்டி வீட்டில் வந்து திட்டி விட்டுருக்குறாங்க, போட்ட ட்ரெஸ்ஸோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போகும்போது நிறைய லக்கேஜ் கொண்டு போனோம், மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போட்ட ட்ரெஸ்ஸோடு 3 பேரும் வரீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் மனசு கேட்குமா, நம்ம அங்கேயும் போயிட்டு நல்லா ஊர்லாம் சுற்றுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். அங்கேயும் நிறைய ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கிறோம். பட் அது எல்லாமே புது ட்ரெஸ்ஸாக, அது அங்கேயே போட்டு அடிச்சுட்டா என்ன பண்ணுறது, இங்கே எடுத்துன்னு வரணும் அப்படிலாம் மைண்ட் இருக்குது. என்ன மாதிரி யாருன்னா யோசிப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக எங்கள் ட்ரெஸ்ஸு பேக் ஆகிடுச்சு. இந்த ஸ்பேஸில் வந்து எங்கள் மாமாவோட ட்ரெஸ்ஸஸ் வைக்கணும். அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ பொட்டியாக பேக் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பொட்டி வந்து நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து குலுங்காமல் சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பால் வந்து யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன், லைக் 6 liters வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க லிக்விட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரி 6 liters மட்டும் வச்சுருக்குறோம். அப்படி எடுக்க சொல்லிட்டாங்கன்னா ஏர்போர்ட்டில் போயிட்டு எடுத்துட வேண்டியது தான். ஏன்னா லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா சிங்கப்பூர் டு இந்தியா டு சிங்கப்பூர் போகும்போது எதனா லிக்விட் ஐட்டம் இருக்கா அப்போல்லாம் கேட்பாங்க. ஸோ இதை அலோவ் பண்ணலன்னா வெளியே டிஸ்போஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த பொட்டி, இது ஒரு பொட்டியா, அந்த பொட்டிக்குள்ளே பொட்டியை வச்சுருக்குறோம். ஏன்னா பொட்டிக்குள்ளே பொட்டி வச்சுருக்குறோம், ஏன்னா நிறைய பொட்டி இருக்குது. எத்தனை பொட்டியை நாங்கள் வந்து எடுக்கிறது. ஸோ எல்லா பொட்டியும் இப்படி உள்ளே டம்ப் பண்ணி கொண்டு போனோம். அதுக்கு இன்னும் இவ்வளோ திங்ஸ் இருக்குது. மண்டையே சுற்றுது இந்த வீடியோ சுற்றுற மாதிரி எனக்கு இப்போ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. எங்கள் மாமா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. வரும்போதே நிலானிகா குட்டியை கீட்டாலேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த குளிரில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம் மாமா? நீயும் கொஞ்சம் பேசு வீடியோ. கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் போறோம். ஆனா இது வந்து எங்க சொல்றது, எங்க டவுன்ல இருக்க சின்ன ஒரு மினி வெர்ஷன் சொல்லலாம். மினி இல்ல, மினி 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 வெர்ஷன். பட் ஓகே, ஐ மீன் இது வந்து ரொம்ப தூரம் டிராவல், ஜஸ்ட் எங்களுக்கு வாக்கபிள் தான். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வாக்கபிள் தான். ஏன்னா மெயின் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் பிரம்மாண்டமாக இருக்கும், செம்மையாக இருக்குமா. பட் லிட்ரலாக சுத்தமாக லாஸ்ட் இயர் இவங்க போயிருக்காங்க. பட் இந்த இயர் வந்து நாளைக்கு இந்தியா போகிறோமா, நடுவில் போய் எப்படின்னா பார்த்துட்டு வந்துடணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் சுத்தமாக முடியலை, டைமே செட் ஆகல. அதனால சரி பக்கத்தில் குட்டியாக இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் போய் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலான்னு போயிட்டுருக்குறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் வைப்ஸ் தான். ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ எல்லா ஏரியாவையும் இந்த மாதிரி அழகழகாக கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வாவ் நிலா. ஓகே, ஸோ வாங்க அங்கே போய் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இது வந்து ஜெர்மனில கிறிஸ்மஸ் டைம்ல குடிக்கிற க்ளூ வைன், ரொம்ப ஃபேமஸ். இது லைக் ட்ரெடிஷனல் ட்ரிங்க் இது. ஆமா, இங்க கிறிஸ்மஸ்க்கு ட்ரெடிஷனல் ட்ரிங்க் மாதிரி. ஸோ கொஞ்சம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, அதனால வந்து எல்லாரும் இங்க பாருங்க பேக் பண்ணி ஷாப்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. மாமா மாமா ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ வைன் குடிச்சியா, நெக்ஸ்ட் ஒரு ட்ரிங்க் குடிச்சல. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து ஒருத்தர் கொடுத்தாரு. ஸோ அது வந்து நான் சொல்கிறத விட எங்கள் மாமா சொன்னால் இன்னும் வந்து நல்லா வந்து கோர்வையாக கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. நான் வந்து செய்தி வாசிப்பேன் இல்லை மாமா, நான் வந்து ஜாலியாக சொல்கிறேன்ட்டு ஹைப்பர் ஆக்டிவில் பேசுவேனா, நீ வந்து அதோட உண்மைத்தன்மை அதெல்லாம் வந்து அறிஞ்சு நல்லா அந்த சென்டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக சென்டென்ஸாக சொல்வேல, அதனால தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன மாமா குட்டியா ஒரு ஹாப்பினஸ் நடந்துச்சு? ஹாப்பினஸ்ன்றதை விட ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, கிரீட்டிங்ஸ் கைண்ட் ஆஃப் கிரீட்டிங்ஸ். என்னன்னா இங்க பாக்குறீங்களா உங்க கம்பெனி, இந்த கம்பெனி வந்து ஸ்பான்சர்ஷிப்ல இங்க வந்து ட்ரிங்க் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ட்ரிங்க் வந்து க்ளூ வைன், அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தர் வாலண்டியர் கிட்ட வந்து பேசினாரு, எங்களை பத்தி கேட்டாரு, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க, இங்க தான் இருக்கீங்க, இங்க தான் தங்கிருக்கீங்களா, என்ன பண்றீங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப சொன்னோம். அப்புறம் கேட்டாரு, ஸோ 1 இயரா இந்த இங்க இருக்கோம், இந்த ஏரியால தான் இருக்கோம், இந்த மாதிரி இந்த கம்பெனில ஒர்க் பண்றோம், ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, ஓகே நான் இன்னும் ட்ரிங்க் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சொல்லிட்டு ஆப்பிள் வைன்னா ஆப்பிள் வைன் கொடுத்தாரு. அதை நான் ட்ரை பண்ணதில்லை, ப்ளூ தான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப கியூட்டான ஆமா நீங்க ட்ரை பண்ணிட்டு எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி நானும் குடிச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவரு திருப்பி வந்துட்டு எது லைக் பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு ப்ளூ வைன் தான் பிடிச்சிருக்கு, பிகாஸ் அது பிட் மோர் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் we just have a wrap up, like ஒரு டாக், ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஓகே நீங்க யாரு, நீங்க என்ன பேசுறீங்க, அவர் சொல்றாரு நான் தான் CFO அந்த கம்பெனின்றாரு. ஸோ அதுக்குள்ள நிலா வந்து கத்திட்டா. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி ஒரு பெருசா ஒரு கம்பெனி தெரியுதுல. ஆமா, அந்த கம்பெனியோட ஒரு CFO சீஃப் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர். எனக்கு அது கேட்டப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பேசினாரு. எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் வந்து ஆஃபர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து அவருக்கு இருக்கும் ஒரு 50+ இது இருக்கும், பட் ரொம்ப டவுன் டு எர்த்தா வந்து பேசினாரு. அப்புறம் எங்களை பத்தி இன்ட்ரோ கேட்டாரு, அப்புறம் அவரை பத்தி அவர் சொன்னாரு. அது சொல்லுவோம். அப்புறம் அவர் இண்டஸ்ட்ரி இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே வில் மீட் அகைன் சூன் சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப அது ப்ளசண்டா இருந்துச்சு அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன். இத வந்து ஏன் இப்படி ஷேர் பண்றோம்னா, நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர்ல தான் வந்து லைக் இங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, நம்மளுக்கு லாங்குவேஜ் கூட தெரியாதே அப்படிலாம் யோசிச்சுலாம் பார்த்துருக்கோம்.
பட் சீரியஸாக இது வரைக்கும் சோஃபா நாங்கள் இந்த இதுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹியூமன் பீயிங்ஸை தான் பார்க்குறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நிலா கிண்டர் கார்டன் சேர்க்கறதுக்கு கூட எங்களுக்கு இங்கே இருக்கிற ஜெர்மன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்பயும் வந்து இவ்வளோ க்யூட்டாக வந்து நம்மளை க்ரீட் பண்ணுறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்னொரு சீக்கிரட்டா சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன் ஜெர்மனி தே நோ இங்கிலீஷ் வெரி வெல். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ் தெரியாதுன்னு. அது ஏன்னா அவங்களோட அந்த இங்கிலீஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அவங்க அந்த கான்ஃபிடென்ட் இல்லாதனால அவங்க என்ன பயப்படுவாங்க. அந்த கான்ஃபிடென்ட் பட் தி ஸ்பீக் வெரி குட் இங்கிலீஷ். பட் தே ஆர் வெரி கம்ஃபர்டபிள் டு ஸ்பீக். அவ்வளவுதான். நாங்கள் ஏன் இந்த டைலாக் வந்து சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து ஒரு 2-3 பேரை இங்கே வந்து பார்த்தோமா, அவங்க எல்லாரும் வந்து எங்ககிட்ட நிறைய நேரம் பேசுனதுக்கப்புறம் இந்த சொன்னாங்க, லைக் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் பட் இருந்தாலும் அது செகண்ட் லாங்குவேஜ் தான் எங்களுக்கு. ஸோ அது பேசுறதுக்கு நாங்கள் தப்பாக பேசுகிறோமோன்ற ஒரு ஃபியர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு நிறைய வந்து இங்கே இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கப்ப அவங்க சொன்னாங்க ஜெர்மன்ஸ் வந்து இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, ஏன்னா ஜெர்மனில் பேசுறது தான் ப்ரௌடாக நினைப்பாங்கன்ட்டுலாம். அதாவது ஒரு அர்ஜென்சி ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஓகே, பட் யூ ஹேவ் டு லேர்ன் ஜெர்மன் இஃப் யூ ஸ்டே ஃபார் லாங்கர். ஓகே. ஸோ எங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இது வரைக்கும் ஜெர்மனி வந்து எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் தான் கொடுத்துட்ருக்குது. ஸோ நாங்கள் வந்து நல்லா ஜெர்மனியில் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ நாங்கள் வந்து சும்மா இங்கே பக்கத்தில் இருக்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்டையும் நாங்களும் கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்ப்போம்டா. கிறிஸ்மஸ் மார்க்கெட் மினி வெர்ஷன் எங்க ஸ்மால் டவுன்ல நடக்கிற சின்ன ஒரு. ஆமா, அது கூட நாங்கள் போறப்ப எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கடையெல்லாம் காட்ட முடியல. அதனால சிம்பிளா முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து இந்தியா போறதுக்கு முன்னாடி நாங்களும் குட்டியா ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்த்தோம்டான்னு சொல்லிக்கலாம். ரியல் கிறிஸ்மஸ் மார்க்கெட் நீ இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டேன் லாஸ்ட். ஆமா, நாங்க வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்கணும்னு இருக்குது. ஓகே, டிக்கெட் போட்டு நான் கொண்டு வரேன். பிக்சர் ஓகே. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு இந்தியாவுக்கு பறக்க போகிறோம், ஃபேமிலியை போய் பார்க்க போகிறோம், ஜாலியாக இருக்கு. வேடந்தங்கள் பறந்தே போனாங்க 15 மணி நேரம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய். குளிருது.